எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் கீழமை நீதிமன்றங்களில் அடுத்தடுத்து வரப்போகிற அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கான்டாக்ட் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ். அது எவ்வளோ குயிக்காக வாங்கணுமோ வாங்கி வச்சுக்கோங்க, நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ அடுத்து எம்எஸ்சி வெப்சைட்டில் வரக்கூடிய அடுத்து வர்ற இன்ஸ்ட்ரக்ஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர்றவங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வரும்போது மறக்காமல் கொண்டு வாங்க, 2 பேர்கிட்ட சைன் வாங்கின மாதிரி 2 சர்டிஃபிகேட் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஜாபுக்கு போகிறதுக்குமே இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவை. அதனால் இப்போயே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வாங்கும் போது க்ரீன் இங்க் சைன் வாங்குறவங்கள்ட்ட வாங்கி வச்சுட்டிங்கன்னா நல்லது. ஓகேங்களா? அது முக்கியமாக ரத்த உறவாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டிலேருந்து, நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் சைன் வாங்கக்கூடிய பர்சன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஷார்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு, அப்புறம் எந்த அக்யூரேட்டான டேட்டில் எந்த டைமிங்கில் உங்களுக்கு நடக்க போகுது, அந்த ஷார்ட் லிஸ்ட்டு, டேட்டு, டைமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டோ இல்லாட்டி நாளைக்கு நைட்டோ கூட பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில், அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாட்டி ஒருவேளை இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச டைமாக ஜூன் 27 வரை டைம் எடுத்துக்குருவாங்க. எப்படியும் ஜூன் 27க்குள்ளே கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட்டு, எந்த டேட்டு எந்த டைமில் வந்து நம்ம சிவிக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க ஜூன் 27க்குள்ளே. ஓகேங்களா? அதை பற்றி எந்த ஒரி பண்ணிக்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கட் ஆஃபுக்கான ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். பொதுவாகவே ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு அடுத்து ப்ராக்டிக்கல் தானே பொதுவாக செகண்ட் ஸ்டேஜாக இருந்தது இதுவரை. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா 1:4 ரேஷியோ 1:5 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து டேரெக்டாக சிவி கூப்பிடும் போது என்ன ரேஷியோ, என்ன கட் ஆஃப் ரேஷியோவில் கூப்பிட போகிறாங்க அப்படின்றது எல்லாருடைய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 1:6.5 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க இந்த சிவிக்கு அப்படின்றது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக மட்டும் நான் முன்வைக்கிறேன். என்ன ஏதுன்றது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கான ஹால் டிக்கெட்டு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹால் டிக்கெட்டில் தான் மென்ஷன் பண்ணுவாங்க அந்த உங்களுக்கான டேட்டு, டைம், உங்கள் நேமு எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க ஆல். அந்த ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4க்குள்ளே கன்ஃபார்ம் வந்து வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போனா ஜூலை 4க்குள்ளே. ஓகே, அடுத்து இந்த ப்ராசஸ் மெத்தட் எப்படி இருக்க போகுதுன்னா, இப்போ ஷார்ட் லிஸ்ட் விட போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உள்ள நேம்ஸ் மட்டும் அவங்க மட்டும்தான் சிவிக்கு போக முடியும். ஓகேங்களா? எக்ஸாம் எழுதின எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு போக முடியாது. ஓகேவா? இப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அதிலிருந்து தட்டி கழிப்பாங்க மீன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்களுக்கு ஒரு சில சர்டிஃபிகேட்டோ அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த பர்சன்ஸ்லாம் யார் அப்படின்றத ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ ரிஜெக்ட் பண்ணது போக அதுக்கடுத்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் நேம் உள்ளவங்க மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். இதுதான் ப்ராசஸ் மெத்தட் அப்படின்றத தெளிவாக நான் சொல்லிட்டேன். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் இப்போ நியூவாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின்னா, நீங்கள் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிங்க, இந்த ஃபேக்கான சர்டிஃபிகேட்டை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க, அதனால தான், அந்த ரீசன்னால் தான் முறைகேடு பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் இப்படி சிவியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ப்ராக்டிக்கல்னு கொண்டு போகிறாங்களா, அந்த காரணமாக கேட்டிங்க. அது காரணமே கிடையாது. அது முழுக்க காரணமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான விஷயம் நடக்க போகுது. எப்படின்னா ஒன்று ப்ராக்டிக்கலையோ இல்லாட்டி இன்டர்வியூயோ எதையோ ஒன்று ஸ்கிப் பண்ணலுவாங்க போல், ஏதோ ஒரு குதர்க்கமாக நடக்க போகுது. ரிட்டன் எக்ஸாம்ஸ் முடித்து ஷார்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறமா பாருங்களேன் சிவி நடக்க போகுது பாருங்களேன், அதுக்கப்புறம் தான் வேணால் ப்ராக்டிக்கல் நடத்தலாம் அப்படின்ற விஷயத்தை 3 மந்த்ஸுக்கு முன்னாலேருந்தே பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லி நம்ம வீடியோ போட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் 3 மந்த்ஸுக்கு முன்னாலே அவங்க பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் இந்த ஃபேக் சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஏமாத்துனதுக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை.